ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா 3 மார்ச் 2026 கரண்ட் அஃபேர்ஸு. இதில் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது சின்னம்மை. சின்னம்மைன்றது என்னது? ஒரு வைரஸ் நோய். எந்த வைரஸால் வரக்கூடியது? வைரஸெல்லா ஜோஸ்டர் வைரஸ். இதுதான் முக்கியம். இதனுடைய சிம்டம்ஸ் என்னது? சின்னம்னாலும் சின்ன சின்னதாக மேலே ஃபுல்லாக சின்ன சின்னதாக இருக்கும். அது புண்ணு வரும். இதுதான் விஷயம். அதே போல் இந்த சின்னம்மையோட மிகவும் ஆபத்தான நிலையில் போடக்கூடிய மருந்து என்னன்னா அசைக்ளோவிர் அப்படின்ற மருந்தை போடுவாங்க. அசைக்ளோவிர் அப்படின்ற மருந்து போடுவாங்க சீரியஸான ஸ்டேஜில். சின்னம்மையோட சீரியஸான ஸ்டேஜில் அசைக்ளோவிர்ன்ற மருந்து போடுவாங்க. அதே போல் ஆஸ்பிரின். குழந்தைகளுக்கு ஆஸ்பிரின் கொடுக்கக்கூடாது. ஆஸ்பிரின் என்னது? ஒரு வலி நிவாரணி, ஜுரத்தை போகக்கூடியது. இதை கொடுக்கக்கூடாது. ஏன்னா சின்னம்மை வந்ததுன்னா உடம்பு சரியில்லாமல் போகும். அப்போ உடல்நிலை ஃபீவராக இருக்குன்னு சொல்லி நம்ம ஆஸ்பிரின் போடக்கூடாது. அதுவும் குறிப்பாக குழந்தைகளுக்கு ஆஸ்பிரின் கொடுக்கக்கூடாது. அது ஆபத்து. ஓகேவா? ஆனால் மெயினாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னது? சின்னம்மைன்றது வைரஸ் நோய். என்ன வைரஸ்? வைரஸெல்லா ஜோஸ்டர் வைரஸ். ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா பாக்டீரியா நோய், அதாவது காச நோய். இது இதெல்லாம் எந்த பாக்டீரியாவில் உண்டாகுது? மைக்கோ பாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் அப்படின்ற பாக்டீரியாவால் உருவாகக்கூடியது. ஓகே, ஏன் அதை பற்றி பார்க்கணுன்னா தமிழ்நாட்டில் இப்போ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது. இந்த டிபி அப்படின்றது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது. இந்த காசநோய் அறிகுறிகளை கண்டறியத்துக்கு முன்னாடியே இந்த காசநோய் நம்ம உடம்புல என்ன பண்ணுதுன்னா கொழுப்பு அமிலத்தை அந்த கொழுப்பு அமிலத்தையும் கொழுப்பையும் குறைக்குது. இதுதான் மெயினான விஷயம். தெரிஞ்சுக்கணும், ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஓகேவா? அறிகுறி டிபி நம்ம உடலில் அறிகுறி காட்டுறதுக்கு முன்னாடியே நம்ம உடல் கொழுப்புகளை குறைக்குது. அதே போல் காசநோய் மெயினாக தாக்கக்கூடியது நுரையீரல். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு வளர்சிதை மாற்ற நோய். ஓகே, அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோன்னா காசநோய் பாதிப்பில் தமிழ்நாடு தேசிய அளவில் எத்தனாவது இருக்குதுன்னா 9வது இடத்துல இருக்குது. அதாவது காசநோய் பாதிப்பில் இந்திய அளவில் தமிழ்நாடு எத்தனாவது இடத்துல இருக்குதுன்னா 9வது இடத்துல இருக்குது. இதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? திட்டங்கள். எந்த திட்டங்கள்? காசநோய் ஒழிக்கிறதுக்கு தமிழ்நாடு அரசு என்னென்ன திட்டங்கள் எடுத்திருக்கு? தமிழ்நாடு காசநோய் இறப்பில்லா திட்டம். இது என்ன பண்ணுது? ஆரம்பத்திலே காசநோயை கண்டுபிடிந்து 20% இறப்புகளை தடுக்குது. 20% இறப்பை தடுக்குது. அதுக்கப்புறம் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம். நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம்னா அது நலம் காக்கிறோம், நம்மளுடைய நலம். ஸோ மருத்துவ முகாம்கள் மூலமா மருத்துவ பரிசோதனை பண்ணி அது பிகினிங் ஸ்டேஜில் கண்டுபிடிக்கிறோம். அதே போல் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்தியாவின் இலக்கு காசநோய் முற்றிலும் ஒழிப்பு 2025க்குள். அதாவது இந்தியாவில் காசநோயே இருக்கக்கூடாது அப்படின்ற இலக்கை இந்தியா எப்போ முன் வச்சிருக்குன்னா 2025க்குள். ஏன்னா 2025 போய் 2026 வந்துருச்சு. இப்போ ஸ்டாட்டிஸ்டிக் எடுப்பாங்க, எந்தளவுக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்ற ஸ்டாட்டிஸ்டிக் எடுத்து அதுக்கப்புறம் நம்ம இதை எவ்வளோ எக்ஸ்டெண்ட் பண்ணால், எந்த ஆண்டுகள் எக்ஸ்டெண்ட் பண்ணால் நம்மளால் இதை முற்றிலும் ஒழிக்க முடியும் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜியை இது பண்ணுவாங்க. ஆனால் இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் என்ன? இப்போ வரைக்கும் இந்தியாவின் இலக்கு காசநோய் முற்றிலும் ஒழிக்கிறது 2025க்குள். ஓகே, மிகவும் குறுகிய தூர வான் பாதுகாப்பு அமைப்பு. அதாவது வான் பாதுகாப்பு அமைப்பு மிக குறுகிய தூரம் லேட்டஸ்ட்டாக செக் பண்ணி அந்த சோதனையை வெற்றி பெற்றிருக்காங்க சண்டிப்பூர் ஒடிசா பகுதியில். அது பேர் VSHORADS. அதுதான் அதனுடைய பேர். VSHORADS. சோதனை எங்கே பண்ணியிருக்காங்க? சண்டிப்பூர் ஒடிசா. இந்த VSHORADSோட மெயின் பாயிண்ட் என்னென்னா, ஒரு மனிதனால் எடுத்து செல்லக்கூடிய வான் பாதுகாப்பு மேன் பேட்ஸ். அதாவது ஒரு மனுஷனை எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகே, அதுக்கு அடுத்தபடியாக வாங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும்
உலகின் மிகப்பெரிய பால் உற்பத்தியாளர். ஆமாம், இந்தியா எவ்வளோ பெரிய நாடு, எவ்வளோ மக்கள் இருக்காங்க, மக்களுக்கு ஏற்ற மாதிரி 152 கோடி மக்கள் இருக்காங்க. உலக அளவில் பாப்புலேஷன்லேயும் நம்ம தான் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது சைனாவுக்கு நமக்கும் கிட்டத்தட்ட ஒரு 30 to 40 லட்சம் பீப்புள் டிஃப்ரென்ஸ் இருக்காங்க. ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு தேவைப்படுது பால். அப்போ இந்தியாவோட பங்களிப்பு உலக அளவில் எவ்வளோ இருக்குது? 25%. உலக அளவில் 25% பால் உற்பத்தியை இந்தியாவே கொடுக்குது. அதே போல் இந்த இடத்த பாருங்கள், உலக பால் சராசரி சராசரியாக ஒரு நாளைக்கு உலக அளவில் பார்த்தா சராசரியாக ஒரு நாளைக்கு எவ்வளோ கிராம் பால் வேணும்? சராசரியாக ஒரு நாளைக்கு 328 கிராம் வேணும். ஆனால் நம்மளை பாரு, அந்த உலக சராசரியை விட நம்ம அதிகமாக இருக்கோம். இந்தியா 485 கிராம் உற்பத்தி பண்ணுறோம். 2024 உற்பத்தி பண்ணியிருக்கோம். 2024-25 சராசரி பால் உற்பத்தி பர் டேவுக்கு எவ்வளோவா இருந்திருக்குன்னா 485 கிராமாக இருந்திருக்கு. உலக சராசரியை விட இது அதிகம். ஓகே, புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா இதான் விஷயம். மகாத்மா காந்தி ஒரு சிறந்த தொடர்பாளர் அப்படின்ற ஒரு புத்தகம் வந்திருக்கு. இந்த புத்தகத்தை எழுதியவர் யாருன்னா டாக்டர் தீரஜ் ககாடியா. இவர் யார்? ஆகாஷ்வாணி இருக்குல்ல, ஆகாஷ்வாணி 1937 உருவாக்கினாங்களே, 36-37 உருவாக்கியிருப்பாங்க. அந்த ஆகாஷ்வாணியின் கூடுதல் தலைமை இயக்குனர் அவர் தான் தீரஜ் ககாடியா. அவர் தான் எழுதியிருக்காரு இந்த புக்கை, மகாத்மா காந்தி ஒரு சிறந்த தொடர்பாளர். இந்த புக்கில் எதை பற்றி சொல்லியிருக்காங்கன்னா, காந்தியின் செய்தி தொடர்பு திறன் மற்றும் சுதந்திர போராட்டத்தில் அவருடைய பங்கு என்ன, அவருடைய தாக்கம் என்ன அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஓகே, மகாத்மா காந்தி ஒரு சிறந்த தொடர்பாளர், எழுதியது டாக்டர் தீரஜ் ககாடியா. ஓகே, நெக்ஸ்ட்டு ஜனௌஷதி சப்தா. இது போன்ற மத்திய அரசு திட்டங்களும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜனௌஷதி சப்தா அப்படின்னா ஏன்னா மலிவு விலை மற்றும் தரமான ஜெனரிக் மருந்துகளை ஊக்குவிக்கும் நாடு தழுவிய ஒரு பிரச்சாரம். மலிவு விலை மற்றும் தரமான ஜெனரிக் மருந்துகளை ஊக்குவிக்கும் நாடு தழுவிய போராட்டம். இது எப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னா, இதை தொடங்கியதே எப்போனா இப்போலாம் லேட்டஸ்ட்டாக மார்ச் 1, 2026 தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஜனௌஷதி சப்தா திட்டத்தை 2026 மார்ச் 1 தான் உருவாக்கியிருக்காங்க. இந்த திட்டத்தில் என்ன பண்ணுவாங்க? இலவச மருத்துவ ஆலோசனைகள் மற்றும் மருந்துகள் வழங்கப்படும். ஓகே, ஜனௌஷதி சப்தா மலிவு விலை மற்றும் தரமான ஜெனரிக் மருந்துகள் பற்றியது. ஓகே, அதுக்கு அடுத்தபடியாக இந்தியாவின் முதல் மாவட்ட கண்டுபிடிப்பாளர், ஊக்கத்தொகை அறிவித்த மாநிலம். இந்தியாவின் முதல் மாவட்ட கண்டுபிடிப்பாளர் உதவித்தொகை அறிவித்த மாநிலம் திரிபுரா தான் அறிவிச்சிருக்கு. அதாவது இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு மாவட்ட அளவில் கண்டுபிடிக்கிறாங்களோ ஒரு விஷயம், அவங்களுக்கான ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க. அதை திரிபுரா ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருக்கு. திரிபுராவுடைய கேபிட்டல் என்ன? அகர்தலா. ஓகே, இந்தியாவின் முதல் மாவட்ட கண்டுபிடிப்பாளர் மற்றும் ஊக்கத்தொகை அறிவித்த நாடு எது? திரிபுரா. ஓகே, அப்புறம் நெக்ஸ்ட்டு வாங்க ஜனௌஷதி சப்தா மலிவு விலை மற்றும் தரமான ஜெனரிக் மருந்துகளை ஊக்குவிக்கும் திட்டம். ஓகே, நெக்ஸ்ட்டு வாங்க ஒரு புத்தகம், மகாத்மா காந்தி ஒரு சிறந்த தொடர்பாளர், எழுதியது யார்? தீரஜ் ககாடியா. ஓகே, நெக்ஸ்ட்டு வாங்க இந்தியா மிகப்பெரிய பால் உற்பத்தியாளர். உலக அளவில் எவ்வளோ பங்களிப்பு? 25% பங்களிப்பு. ஓகே, அடுத்து வாங்க மிகவும் குறுகிய தூர வான் பாதுகாப்பு அமைப்பு. அப்போ VSHORADS அப்படின்றது வான் பாதுகாப்பு அமைப்பு. ஓகே, இது ஒரு மனிதனால் எடுத்து செல்லக்கூடியது. ஓகே, அடுத்து வாங்க நலன் காக்கும் ஸ்டாலின். மருத்துவ முகாம் போட்டு நம்ம உடல் நலத்தை என்னென்ன குறைபாடுகள் இருக்குது
அப்படின்றத சரி பண்ணுவாங்க. அதன் மூலயமா என்னதை கண்டுபிடிக்கிறாங்க, காசநோயை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே. அதேபோல் இந்தியாவின் இலக்கு காசநோயை முற்றிலும் ஒழிப்பது 2025க்குள். ஓகே, அப்படியே வாங்க. காசநோய் ஒரு பாக்டீரியா நோய். என்ன பாக்டீரியா? மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ், அந்த பாக்டீரியா. ஓகே, இது டேரெக்டாக எதை போய் தாக்கும், நுரையீரலை தாக்கும். அது மட்டும் இல்லாமல் மெயினாக தான் அப்புறம் வளர்சிதை மாற்று நோய். ஓகே. அதே போல் காசநோய் பாதிப்பில் தமிழ்நாடு தேசிய அளவில் எத்தனாவது இடத்துல இருக்குது, 9வது இடத்துல இருக்குது. ஓகே. அடுத்து பார்த்திங்கன்னா சின்னம்மைன்றது என்னது, அது ஒரு வைரஸ் நோய். என்ன வைரஸ்? வைரஸெல்லா ஜோஸ்டர் வைரஸ். ஓகே. மிகவும் ஆபத்தான நிலையில் கொடுக்கக்கூடிய மருந்து எது? அசைக்ளோவிர். குழந்தைகளுக்கு இந்த தருணத்தில் கொடுக்கக்கூடாது எது? சின்னம்மை வந்துட்டு குழந்தைக்கு கொடுக்கக்கூடாதுன்னா அது ஆஸ்பிரின் கொடுக்கக்கூடாது. ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சுது. அடுத்து நாம் 4வது மார்ச் 2026 கரண்ட் அஃபேர்ஸில் சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.